15 kgs of herbal hair wash powder restock பண்றோம். அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. Always preferring fresh ingredient. 20 days once நம்ம வந்து herbal hair wash powder வந்து ரீஸ்டாக் பண்ணுவோம். இந்த வாட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா பண்றோம், 15 kgs. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் சீக்கிரமா ஆயிடுது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நம்ம புதுசா வந்து ரீலான்ச் பண்ணோம் நம்மளோட ஹேர் வாஷ் பவுடரை வித் நேச்சுரல் ஃபோமிங் ஓட ரீலான்ச் பண்ணிருக்கோம். எல்லா இன்கிரீடியன்ஸும் செலக்ட் பண்ணிட்டு அது எல்லாத்துலயுமே நல்லா காய வச்சு நம்ம வந்து பவுடர் பண்ணி தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு சென்ட் பண்றோம். நம்ம கிட்ட வாங்குற கஸ்டமர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து மெயினா வந்து பெங்களூர்ல இருந்து, திருச்சியில இருந்து, திருநெல்வேலியில இருந்து, பிளஸ் ஃபாரின் கஸ்டமர்ஸும் இருக்காங்க. கொஞ்சம் பேர் வாங்கிட்டு ஒரு 6 months யூஸ் பண்றதுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது மறுபடியும் வாங்கிட்டு போவாங்க. சோ நம்ம சரியா அதை வந்து ப்ராசஸ் பண்ணி சரியா காய வைக்கல அப்படின்னும் போது அந்த சில் கிளைமேட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் கெட்டு போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கிறது ஸ்மால் பேட்சஸ் மட்டும் தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த வாட்டி ஆஃப்டர் தீபாவளி பண்ண பேட்ச் வந்து தீபாவளிக்கு பண்ணதும் வந்து சீக்கிரமா ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. தீபாவளிக்கு அப்புறம் பேட்சஸும் வந்து ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. நிறைய கஸ்டமர்ஸ்க்கு என்னால கொடுக்கவே முடியல. ஆஃப்டர் ஃபோமிங் நியூவா லான்ச் பண்ணது பிறகு அது ரொம்ப ஈஸியா இருக்கு, சிம்பிளா இருக்கு எங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாம்பூல இருந்து ஹேர் வாஷ் பவுடருக்கு கன்வெர்ட் ஆயிட்டாங்க. அதோட மெயின் இன்கிரீடியன்ட் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதுதான் ஃபோமிங்கான ஒன் ஆஃப் த மெயின் இன்கிரீடியன்ட். நிறைய ஆட் பண்றோம், பட் இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் இன்கிரீடியன்ட். இது வந்து நம்ம வந்து 15 kgல 5 kgs இதை நம்ம ஆட் பண்றோம் கண்டிஷனிங் ஆஸ் வெல் அஸ் ஃபோமிங்காக. சோ எல்லாமே ட்ரை இன்கிரீடியன்ட் எல்லாத்தையுமே நம்ம நல்லா காய வைக்கிறோம். இப்ப வெயில் வேற சென்னையில ரொம்ப கம்மியா இருக்கு. சோ காய வச்சு இந்த 15 kgs பண்றதுக்கே நமக்கு வந்து 10 days கிட்ட ஆச்சு. இந்த கிளைமேட்டுக்கு வெயில் நிறைய இருக்கு அப்படின்னும் போது சீக்கிரமா காஞ்சிரும். வெயில் இல்லாதப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட இதை வந்து 8 to 9 நாள் நம்ம காய வச்சோம் இன்கிரீடியன்ஸை திரும்ப திரும்ப திரும்ப. அப்பதான் நம்ம கிட்ட ஃபாரின்ல வாங்கிட்டு போற கஸ்டமர்ஸ் ஒரு பெங்களூர் கிளைமேட்டுக்கும் சரி இது வந்து கெட்டு போகாம அப்படியே நல்லா இருக்கும். நம்ம கிட்ட இப்போ வந்து 100 grams யாருமே ப்ரிஃபர் பண்றது கிடையாது. எல்லாருமே 250 grams பேக்கெட் 4 இல்ல 500 grams பேக்கெட் அது மாதிரி 1 kg 2 kg வாங்கிட்டு போறாங்க. அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ஷெல்ஃப் லைஃப் நல்லா வரணும். 6 months வச்சு அவங்க யூஸ் பண்ணும்போதும் சேம் இதே மாதிரி இருக்கும், எந்த ஒரு பூச்சியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்து நம்மளோட இந்த 15 kgs ரெடி பண்றோம். சோ அதுதான் நான் உங்களுக்கு வீடியோவா அப்படியே ஷேர் பண்றேன். இது வரைக்கும் நம்ம 15 kgs ரெடி பண்ணல. 20 days ஒன்ஸ் நம்ம வந்து ஸ்மால் பேட்சஸ் நான் வந்து 6 kgs 8 kgs அப்படிதான் ரெடி பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் நம்ம கிட்ட கேட்கும் போது நம்ம இல்லன்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு 15 kgs ரெடி பண்ணிருக்கோம். அதுவும் இந்த கிளைமேட்ல மழை பாத்தீங்கன்னா எப்ப வருதுன்னே சொல்ல முடியாது. அதுல நம்ம ஒரு பேட்ச் ரெடி பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க். நம்மளோட ஹேர் வாஷ் பவுடர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் கம்மியாகிறது மட்டும் இல்லாம கிரே ஹேர்ஸுமே ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு டேண்ட்ரஃப் நிறைய இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு 3 washes டேண்ட்ரஃப் இருக்கிற இடமே தெரியாம காணா போயிடும். அதுக்கு நான் கேரண்டி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடும். ஹெவியா டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு ஒரு 4 washes தேவைப்படும். நம்மளோட ஹேர் வாஷ் பவுடர் ஒர்க் பண்றவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் கோர்ஸ் எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். மென், உமன், கிட்ஸுக்கு வந்து ஒரு 2 yearsக்கு மேல யூஸ் பண்ணலாம். எனக்கு கண்ணுல பட்டா லைட்டா எரியும், அதனாலதான். இல்ல நீங்க யூஸ் பண்ணி பழகிருக்கீங்கன்னா நோ ப்ராப்ளம், கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க வந்து சாதம் வடிச்ச தண்ணி இருந்தா போதுங்க. இதுல நீங்க ஊற வச்சு ஒரு 10 minutesல உங்களுக்கு ஷாம்பு ரெடி ஆயிடும். இது நத்திங் பட் ட்ரை ஷாம்பு பவுடர் தான். அந்த மாதிரிதான் நம்ம இப்ப ரெடி பண்ணிருக்கோம் ஆஃப்டர் சோ மெனி ரிசர்ச்சஸ். ஏன்னா நம்ம சிவக்காய் மட்டும் ஆட் பண்றோம் அப்படின்னும் பொழுது ஏரை ரொம்ப ட்ரை பண்ணிடும். நம்ம இப்ப போட்டிருக்க இன்கிரீடியன்ஸ் அந்த அளவு உங்க ஏரை ட்ரை பண்ணாம கண்டிஷன் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாம ஏர் ஃபால நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துரும். நம்ம ஹேர் வாஷ் பவுடர் மார்னிங் எடுத்துறீங்களா, அப்படியே கஞ்சி தண்ணி ஊத்துறீங்களா, ஒரு 10 minutes அப்படியே விட்டுட்டீங்கன்னா நல்லா ஆக்டிவேட் ஆயிடும்.
அப்படியே தலையில கொஞ்ச நேரம் அப்படியே போட்டு மசாஜ் பண்ணி ரின்ஸ் பண்ணிட்டு ஷாம்பூ எடுக்கிற டைம் தான் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்ப சேலஞ்ச் பண்ணி தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கும்போது 100 கிராம்ஸ் வாங்கிட்டு இருந்த எல்லாருமே இப்போ வந்து பல்கா ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணும்போது நமக்கு ரொம்ப அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிட்டே இருந்தது. இந்த ப்ராடக்ட் நம்மளால ரீஸ்டாக் பண்ணவே முடியல. ஏன்னா ஸ்மால் பேட்சஸா பண்றோம், டக்கு டக்குன்னு பண்ண முடியல. சோ இந்த வாட்டி ஒரு 15 கேஜஸ் நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி 15 கேஜஸ் இப்ப ரீஸ்டாக் பண்ணிருக்கோம். 20 days ஒன்ஸ் நம்ம ஸ்மால் பேட்ச் பண்ணுவோம். பட் இந்த வாட்டி ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேருக்கு ப்ரீ புக்கிங்ஸ் இருக்கு. அவங்க எல்லாருக்குமே இந்த ஃப்ரெஷ் பேட்ச்ல இருந்து நம்ம இப்ப சென்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டைம் நம்ம கிட்ட வந்து 250 கிராம்ஸ் 500 கிராம்ஸ் எதுவுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகாது, கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ தீபாவளிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா 2 times நம்ம பேட்சஸ் போட பொழுது வெறும் 100 கிராம்ஸ் மட்டும் தான் நம்ம கிட்ட இருந்தது. 250 கிராம்ஸும் 500 கிராம்ஸும் நம்மளுக்கு கொடுக்கவே முடியல. சோ அதை மைண்ட்ல வச்சு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வாட்டி ரீஸ்டாக் பண்ணிருக்கோம். நம்மளோட ஏர் வாஷ் பவுடர்ல பாத்தீங்கன்னா இப்போ பிரீமியம் குவாலிட்டி ஒரு 20 இன்கிரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்றோம். எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸா நம்ம செலக்ட் பண்ணி நல்லா காய வச்சு கிரைண்ட் பண்ணி அதுல சில இன்கிரீடியன்ட் நம்ம தனியா ஆட் பண்றோம் கிரைண்ட் பண்ணி. சோ தேவையான அளவு நான் இன்னைக்கு ஒரு 3 பேருக்கு எடுத்திருக்கேன். அதுல ரைஸ் டாக்ஸ் கஞ்சி தண்ணி மட்டும்தான் ஊத்துறேன் பாருங்க. நல்லா பொங்கி வருது. இது 10 minutes விட்டோம்னா ஆக்டிவேட் ஆயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்பயே பாருங்க நல்லா ஒரு நுரைச்சி வருது. ஃப்ரீயா இருந்தீங்க ஒரு சண்டே ஒரு ஏர் கேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஏர் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஒரு 10 minutes விட்டுட்டு, ரொம்ப காய வைக்க வேண்டாம், அப்படியே விட்டுட்டு ஜஸ்ட் அப்படியே மசாஜ் பண்ணி ரின்ஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா நுர வரும், நல்லாவே அழுக்கு போயிடும். ஓவர் நைட் நான் ஆயில் வந்து நிறையவே அப்ளை பண்ணிருக்கேன். அப்ப ஆயில் அப்ளை பண்ணாலும் சரி, ஓவர் நைட் நிறைய பண்ணிருந்தாலும் சரி, இந்த மாதிரி நல்ல ஆயில் எல்லாமே எடுத்துடும். நீங்க ஷாம்பு போட்ட ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். நம்ம ஏர் வாஷ் பவுடர் ஷாம்பு விட 100 times பெட்டர். நோ கெமிக்கல்ஸ், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ். நம்ம கிட்ட ஏர் கேர் காம்போஸும் அவைலபிளா இருக்கு. ஏர் ஆயில், ஹெர்பல் ஏர் ஆயில், 40+ இன்கிரீடியன்ஸ் ஏர் ஆயில் கூட சேர்த்து ஏர் பேக்கும் இருக்கு. நீங்க 3மே ஒரு காம்போவா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பல் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோஸ் போடுறது உங்களுக்கு வரும். நம்மளோட ஏர் வாஷ் பவுடர் பாத்தீங்கன்னா இப்போ 500 கிராம்ஸ் பேக் பண்ணிட்டு இருக்கேன். சோ இனிமே ரெகுலரா கிடைக்கும். நம்மளோட ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும், ஏர் வாஷ் பவுடர் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.